வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 7வது முறையாக ஆட்சி அமைப்பதே நமது இலக்கு. திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. 2026 தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. தி ஆர்டர் ஆஃப் முபாரக் தி கிரேட் சிவிலியன் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கினார் அமீர் ஷேக். பாப்கார்ன்களுக்கு வெவ்வேறு ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஏன்? விளக்கம் அளித்தார் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். திருப்பதியில் சிறப்பு தரிசன டிக்கெட் ஒதுக்கீடு தேதிகள் மாற்றம். தேவஸ்தானம் அறிவிப்பு. 7வது முறையாக ஆட்சி அமைப்பதே நமது இலக்கு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டம் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இதுவரையில் நமது தலைமையிலான எந்த தேர்தலிலும் நாம் தோற்றதில்லை என்றும், மீண்டும் 7வது முறையாக திமுக ஆட்சியை அமைப்பது நம்முடைய இலக்கு என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றும், அதற்கான தேர்தல் பணிகளை முழு வீச்சில் களத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கும் மேல் வெற்றி பெறுவோம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டம் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இனி சமூக வலைதளங்களில் திமுகவை பலப்படுத்தி ஒவ்வொரு அணியும் திமுக வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்றும், திமுகவிற்கு மகளிர் ஆதரவு அதிகமாக இருப்பதால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் 200 தொகுதிகளுக்கும் மேல் வெற்றி பெற வேண்டும் என்றும், இவை தமிழ்நாட்டுக்கான வெற்றி மட்டும் இன்றி இந்தியாவிற்கான வெற்றி என்றும் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் உட்பட பலரும் பங்கேற்றனர். தி ஆர்டர் ஆஃப் முபாரக் தி கிரேட் என்ற உயரிய சிவிலியன் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி குவைத் சென்றுள்ளார். அங்கு இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும், இந்திய தொழிலாளர்கள் தங்கியுள்ள முகாமிற்கு சென்று உரையாற்ற உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். அதன்படி குவைத்தில் உள்ள அமீர் ஷேக் மெஷால் அல் அஹமத் அல் ஜாஃபர் அல் சவாவிடம் இருந்து தி ஆர்டர் ஆஃப் முபாரக் தி கிரேட் என்ற உயரிய சிவிலியன் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாப்கார்ன்களுக்கு வெவ்வேறு ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஏன் என ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் சரக்கு மற்றும் சேவைகள் வரி கவுன்சிலின் 55வது கூட்டம் நடைபெற்றது. அதில் உப்பு மற்றும் மசாலா பொருட்களுடன் கூடிய பாப்கார்னுக்கு 5% ஜிஎஸ்டியும், பேக் செய்யப்பட்ட பாப்கார்னுக்கு 12% ஜிஎஸ்டியும், கேரமல் பாப்கார்னுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் பாப்கார்ன்களுக்கு வெவ்வேறு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது ஏன் என்பது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அதில் கேரமல் பாப்கார்னில் சர்க்கரை சேர்க்கப்படுவதால் இனிப்பு பண்டங்களுக்கு விதிக்கப்படும் வகையில் அவற்றுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக தலைமை செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திமுக தலைமை செயற்குழு கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவரும் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தரம் தாழ்ந்து அவதூறாக பேசி அவரது தியாகத்தை இழிவுபடுத்தியிருக்கும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பேரிடர் நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்காமல் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் தீர்மானம்
தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை முழுமையாக கைவிட வேண்டும் என ஒன்றிய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமூக நீதி சமத்துவத்தை குரலாக தந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழா ஆண்டினை பெருமிதத்துடன் கொண்டாடுவோம் என தெரிவித்துள்ளனர். இவ்வாறாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உட்பட 1000 பேர் கலந்து கொண்டனர். திருப்பதியில் மார்ச் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் தேதிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருகின்ற ஜனவரி மாதம் 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட் மற்றும் துவாரா தரிசன டிக்கெட் ஒதுக்கீட்டு தேதிகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இந்த ஸ்ரீவாணி சிறப்பு தரிசனத்திற்கான 300 ரூபாய் நுழைவு தரிசன டிக்கெட்டுகள் 25ஆம் தேதி காலை வெளியிடப்படும் என்றும், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கான சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டுகள் 26ஆம் தேதி காலை வெளியிடப்படும் என்றும், அங்கு தங்கும் விடுதிகளில் உள்ள அறைகள் ஒதுக்கீடு அன்றைய தினம் மாலை வெளியிடப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் தங்களுக்கான தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் அறைகளை தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே பெற முடியும் என்றும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். நெல்லை நீதிமன்றம் அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து அனைத்து மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்கள் நீதி கேட்டும் பாதுகாப்பு கேட்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அனைத்து நீதிமன்றங்களுக்கும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும், இது குறித்த நடவடிக்கைகள் எடுக்க அனைத்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். கலைஞர் கருணாநிதியின் நூல்களை நாட்டுடைமை செய்ததற்கான அரசாணையை ராசாத்தி அம்மாளிடம் அமைச்சர் சாமிநாதன் வழங்கினார். மறைந்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதும் இன்றி நாட்டுடைமை ஆக்கப்பட்டதற்கான அரசாணையை ராஜாத்தி அம்மாளிடம் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தனியொரு மனிதரால் அவரது வாழ்நாள் காலத்தில் இத்தனை இலக்கிய படைப்புகளை வழங்க இயலுமா என வியப்புறும் வண்ணம் இலக்கிய உலகில் சாதனைகள் படைத்தவர் கலைஞர் என்றும், அவர்கள் 80 ஆண்டு காலத்தில் முதலமைச்சராக மக்கள் பணியாற்றியது மட்டும் இன்றி 75 திரைப்படங்களுக்கு கதை, 15 புதினங்கள், 20 நாடகங்கள் மற்றும் 210 கவிதைகளை படைத்துள்ளது பெருமை என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் 108 தமிழ் அறிஞர்களின் நூல்களை நாட்டுடைமை செய்து நூலுரிமை தொகையாக 7,76,00,000 ரூபாய் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கி ஆணை பிறப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பல்வேறு படைப்புகளை தந்தவர். இன்னும் சொல்ல போனால் பள்ளி பருவத்தில் தான் எழுத துவங்கி மாணவநேசன் என்கிற பத்திரிகை கையேடை துவங்கி அதிலிருந்து முரசொலியிலே உடன்பிறப்புக்கான பல்லாயிரக்கணக்கான கடிதங்களை எழுதி இடையிலே குறளோவியம், நெஞ்சுக்கு நீதி, இப்படிப்பட்ட படைப்புகளை தந்தவர். சங்கத்தமிழ் போன்ற படைப்புகளை தந்தவர். திரையுலகிலும் முத்திரை பதித்தவர். அதேபோல் 5 முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பணியாற்றியவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக ஏறத்தாழ 70 ஆண்டு காலம் தலைவராக பணியாற்றியவர். அப்படிப்பட்ட மகத்தான தலைவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு மாண்புமிகு, அதே நேரத்தில் இதுவரை சுமார் 179 படைப்பாளர்களுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. PSLV-C 60 ராக்கெட்டை விண்ணில் செலுத்த இஸ்ரோ முடிவு செய்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டா PSLV-C 60 ராக்கெட் வருகின்ற டிசம்பர் 30ஆம் தேதி விண்ணில் ஏவ இஸ்ரோ முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக இஸ்ரோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிலவை ஆய்வு செய்யும் ஆய்வு மாதிரிகளுடன் பூமிக்கு திரும்ப வரவும், விண்வெளியில் ஆய்வு நிலையம் அமைக்கவும் இந்த தொழில்நுட்ப பரிசோதனை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் வருகின்ற 2035ஆம் ஆண்டிற்குள் விண்வெளியில் இந்திய ஆய்வு மையத்தை நிறுவ இஸ்ரோ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், அதற்கான முன் தயாரிப்பு திட்டமாக ஸ்பேடெக்ஸ் திட்டத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. பொங்கல் விழா நாட்களில் தேர்வு நடத்துவது கண்டனத்திற்குரியது என திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். பொங்கல் விழா நாட்களில் தேர்வு நடத்துவதா என ஒன்றிய அரசுக்கு திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் எழுதக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழுவின் பேராசிரியர் தகுதி தேர்வு மற்றும் NET தேர்வு பொங்கல் நாளன்று நடத்துவது கண்டனத்துக்குரியது என்றும், தமிழர்களின் குரல்களை கேட்க மனமின்றி தொடர்ந்து பண்பாட்டு எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். 200க்கும் மேற்பட்ட கோவில் வளாகங்களை சிவனடியார்கள் தூய்மைப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்து ஆலயங்களை சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றம் என்கிற அமைப்பு கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்கள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள திருவேட்டீஸ்வரர் திருக்கோவிலில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்று குப்பைகளை அகற்றி வளாகங்களை தூய்மைப்படுத்தி பேரணியாக சென்று அப்பகுதி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிவனடியார் கணேசன், கோவில்களில் தூய்மைப்படுத்துவதோடு மட்டும் இன்றி மரக்கன்றுகள் நடுவது, பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு, துணி பைகளை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது என பல செயல்களை செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எங்களது அமைப்பின் 23 ஆண்டுகளாக இந்த திருக்கோயில்கள் தோறும் தூய்மை நிலையை கடைபிடிக்க வேண்டும் என்று தூய்மை நலன் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு திருவீதி உலா ஒவ்வொரு தமிழகமும் உள்ள முக்கிய திருக்கோயில்களில் பக்த கோடிகள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். இல்லந்தோறும் நமது திருக்கோயில்கள் தோறும் இல்லமாக பாவித்து எல்லா விதமான திருக்கோயில்களையும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். திருக்கோயில்கள்லாம் திருக்குளங்கள்லாம் ரொம்ப ஒரு புண்ணிய தீர்த்தமாக பாவிக்கப்பட வேண்டும். அதில் கழிவு நீர்களோ இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் எல்லா மக்கள் ஒரு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மற்றும் திருக்கோயில் உள்வளாகங்கள், வெளிவளாகங்கள், மாட வீதிகள், தேர்ப்பகுதிகள், நந்தவனங்கள் இப்படி எல்லா பகுதியுமே சுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு இந்து சமயத்துறையின் பங்கு முக்கிய அளவில் இருந்தாலும் பக்த கோடிகள் பொதுமக்களிடையே உள்ள பங்கும் பெரிதளவிற்கு உதவிகரமாக ஒத்துழைப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு, தாம்பரம் திருச்சி இடையேயான இன்டர்சிட்டி ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்த பின்னரே திருச்சியில் இருந்து மயிலாடுதுறை, சீர்காழி மற்றும் சிதம்பரம் வழியாக சென்னைக்கு கடந்த 4 மாதங்களாக காலை நேரத்தில் ரயில் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வருகின்ற டிசம்பர் 26ஆம் தேதியுடன் இந்த ரயில் சேவை நிறுத்தப்படும் என அறிவிப்பு வெளியான நிலையில் தற்போது தாம்பரம், கோவை வாராந்திர ரயில் பொது பெட்டிகள் நீக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மயிலாடுதுறை ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தர்மபுரியில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படி தர்மபுரி மாவட்டம் மருதிப்பட்டி கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் அரசு விழா நடைபெற்றது. இதில் தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு தாட்கோ சார்பில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் வரவுள்ள 8 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் 2 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 8 திட்ட பணிகளையும் மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1721 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி, முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் சாய சுத்திகரிப்பு நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டு பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாற்றங்கரையில் நதிகளை பாதுகாக்கவும் மழை வேண்டியும் புஷ்கரணி சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மங்கள தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருமணஞ்சேரி பகுதியை சேர்ந்த வெண்ணிலா மீது மின்சார கம்பிகள் விழுந்ததில் அவர் மின்சாரம் தாக்கியுள்ளார். அப்போது அவரை காப்பாற்ற சென்ற ராஜாத்தி மீதும் மின்சாரம் பாய்ந்துள்ளது. தற்போது அவர்கள் இருவரும் குத்தாலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மாரப்பட்டு பாலாற்றில் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் கலப்பதால் துர்நாற்றம் வீசுவதால் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் துருவம் அருகே சிறுத்தை தாக்கி இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் 3வது நாளாக டிராப் கேமரா பொருத்தியும் கூண்டுகள் அமைத்தும் சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை வன பாதுகாப்பாளர் மாரிமுத்து நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஹஸ்ரத் சையத் குட்லஷா அவுலியா தர்காவில் நாகூர் ஆண்டவர் பண்டிகையை ஒட்டி சந்தன கூட விழா நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை செய்து வழிபட்டனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்து பெங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி ஒன்று தருமபுரி மாவட்டம் கக்கஞ்சிபுரம் அருகே ஆட்சியரின் வீட்டின் முன்புறத்தில் சுவரில் இடித்து நின்றது. இது குறித்து அதியமான் கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் ஆஃப் டவுன் சார்பில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் செயற்கை கால்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூரில் பெரியார் குருதி கொடை இயக்கம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்று இரத்த கொடையினை தானமாக வழங்கினர். தன்னுடைய அன்பினால் இந்த உலகத்தை வென்றவர் இயேசு என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஹால்ஸ் ரோடு மாதா கோவில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்று மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் மேடையில் பேசிய அவர், சக மனிதரை காயப்படுத்த புண்படுத்த நமக்கு அனுமதி இல்லை என்பதை இதன் மூலம் உணர்த்தியவர் இயேசுநாதர் என்றும், அகங்காரம், கோபம், ஆணவம், பகை, புணர்ச்சி மற்றும் சுயநலம் ஆகியவற்றை அடியோடு அகற்றி அன்பு என்ற பாதையில் நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்ட சிறையில் இருந்து கைதி தப்பி சென்றதால் சிறை கண்காணிப்பாளர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சூர்யா பொதுமக்களிடையே வழிப்பறி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு திருப்பூர் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் சிறையில் இருந்த இரும்பு வலை வழியே தப்பி சென்றுள்ளார். இது தொடர்பாக தப்பி ஓடிய நபர் குறித்த விவரங்களை காவல்துறையினர் சோதனை சாவடிகளுக்கும் காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கோவை மாவட்ட சிறைத்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சிறையில் இருந்து கைதி தப்பி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை 4.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் உறுதி செய்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. இதுவரையில் உயிரிழப்பும் பொருள் சேதமும் ஏதும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளது. மேலும் சம்பவத்தின் உறுதியான விவரங்கள் மற்றும் பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் மதிப்பீடு செய்து வருகின்றனர். மத்திய ஆப்பிரிக்காவில் ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மத்திய ஆப்பிரிக்காவில் இகியுடர் மாகாணத்தில் புரிசா என்ற ஆறு உள்ளது. இந்த ஆற்றில் இருந்து அண்டை நகருக்கு செல்ல 150க்கும் மேற்பட்டோர் பயணிகளுடன் படகு சென்றுள்ளது. அப்போது இயற்கை சீற்றத்தின் காரணமாக திடீரென படகு கவிழ்ந்துள்ளது. இந்த கோர விபத்தில் சிக்கி 38 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணியில் மீட்பு குழுவினர் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். 7வது முறையாக ஆட்சி அமைப்பதே நமது இலக்கு. திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. 2026 தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. தி ஆர்டர் ஆஃப் முபாரக் தி கிரேட் சிவிலியன் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கினார் அமீர் ஷேக். பாப்கார்ன்களுக்கு வெவ்வேறு ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஏன்? விளக்கம் அளித்தார் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். திருப்பதியில் சிறப்பு தரிசன டிக்கெட் ஒதுக்கீடு தேதிகள் மாற்றம், தேவஸ்தானம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.